வாக்குரிமை படைத்த தமிழக வாக்காளர் பெருமக்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் சுரேஷ்குமார். வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் அளிக்கப் போகும் உங்கள் ஓட்டு உங்கள் அடுத்த தலைமுறையை பாதுகாக்கும் ஓட்டு, உங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் ஓட்டு, உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வேலைவாய்ப்பு, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் நீங்கள் அளிக்கப் போகும் ஓட்டு. தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள். ஆண்டு கொண்டிருந்த இந்த ஆட்சியானது, திராவிட மாடல் ஆட்சியானது, பல்வேறு வகையில் சோதனையான ஆட்சியை உங்களுக்கு கொடுத்து வேதனையை தான் மிச்சம். வெற்று விளம்பர மாடல் ஆட்சி தான் இவர்களுடைய ஆட்சி. இவர்கள் அரசு கஜானாவை துடைத்து எறிந்துவிட்டு உங்களுக்கு பணத்தை மட்டுமே கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்கிறார்கள். நம்பி ஏமாந்து விடாதீர்கள். எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இவர்களிடமும் இல்லை. எந்த ஒருவருக்கும் வேலைவாய்ப்பும் இல்லை. எந்த ஒரு குடும்பத்திற்கும் வளர்ச்சிக்குண்டான திட்டங்கள் எதுவும் இவர்கள் செய்யவில்லை. இருந்தும் இவர்கள் எவ்வாறு இப்படி தனக்குத்தானே பெருமை பேசிக்கொண்டு உங்களிடம் ஓட்டு கேட்டு வந்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் ஒன்றே ஒன்றுதான், பணம். பணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு உங்கள் ஓட்டை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள். சகோதரிகளே, தாய்மார்களே, நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இவர்களின் ஆட்சிக்கு நீங்கள் அளிக்கப் போகும் ஓட்டுதான் அவர்களை மீண்டும் இந்த காட்டு மிராண்டித்தனமான ஆட்சியை தமிழகத்தில் வரவே கூடாது என்பதற்கு உங்கள் கைகளில் ஆயுதம் உள்ளது. அதுதான் உங்கள் ஓட்டு. அதை நிச்சயம் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கும் தாமரை சின்னத்திற்கும் வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நல்லாட்சியும் இங்கே தமிழகத்தில் தொடரும். நிச்சயம் வெல்வோம். நாளை நமதே, தமிழ்நாடு நமதே. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.